பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பதிவு 6/10/2024 பதிவு. இந்த பார்த்தேன் அப்படின்னா ஆவாரம்பூ காலையிலேருந்து பறித்தேன். பாருங்கள், பறித்தது ஃப்ரெஷ்ஷாகுது. அது இப்போ கிள்ளிட்டேன். அறுவடை பண்ண பிறகு சூரிய ஒளி அது மேலே படக்கூடாது. முக்கியமானது என்ன, சூரிய ஒளி படக்கூடாது. பாருங்கள், இவங்களை நிழல்லையும் இதே இடத்துலையே நான் பார்த்தீங்க அப்படின்னா நிழலில் கிள்ளி அரை மணி நேரத்தில் அப்படியே காய வைக்கணும். இந்த பையெல்லாம் வச்சுருந்திங்கன்னா ஆவிரி அடிச்சிடும். ஆவிரி அடிச்சிச்சுன்னா குமிரிடும். அது குமிரிட்டா அது ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு கிள்ளி அரை மணி நேரத்தில் இதை பதப்படுத்தணும். இது பாருங்கள், அப்படியே மரத்தடிக்கழோ காடு இந்த பகுதி அப்படியே இது ஏரி. இங்கே நான் பறிக்கிறேன். பறித்து அதே இடத்துல உடனடியாக இதை நான் அது மரம், நொனா மரம். இந்த நொனா மரம் அதனுடைய நிழலில் காய வைக்கிறேன். இப்போ கிள்ளனதான் பார்த்தீங்களா, இது கிள்ளிட்ட பிறகு சூரிய ஒளி இது மேலே படக்கூடாது. இது மாதிரி பதப்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு தான் பவர் அதிகம். கிள்ளிட்ட பிறகு சூரிய ஒளியில் வச்சு 4 வெயிலில் போட்டு கருக வச்சு அது கருப்பாகி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் இருக்கும். ஏதோ 1-2 அரும்பு இருக்கும். தழை சுத்தமாக இருக்காது. தழையே இருக்காது. அப்படியே தழைகள் இருந்தாலும் இதை உட்காந்து இப்போ சுற்றி செய்வேன். அதில் இருக்கிற தழைகள் 1-2 அரும்பு வந்தாலும் அதை பிரித்து எடுத்துருவேன். இது மாதிரி முறையறிந்து யார் இதை பதப்படுத்தி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஏதோ நானும் ஆவாரம்பூ வாங்கி சாப்பிட்டேன்னா அது கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்காது. பூ எல்லோ கலரில் இருக்குன்னா பவுட்ரு எல்லோ கலர் இருக்கணும். இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிலையும் காட்டுறாங்க. அப்படி அள்ளி கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் அப்படி போட்டு ஸ்டவ் கருன்னு இது கருத்து கிடக்குது, கருப்பாகுது. அது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. டார்க் ப்ரௌன் அது என்ன தீஞ்சு போச்சு, காஞ்சி போச்சு. வெயிலில் போட்டு காய வச்சு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 சத்து கம்மியாக இருக்கும். அதில் என்ன ஒரு 20% இருக்கும். மிஞ்சி போனால் 30, ஹையஸ்ட்டு 30, அதுக்கு மேலே அது. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா 100% இருக்கும். எல்லோ கலர். இது மாதிரி பதப்படுத்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி உங்களுக்கெல்லாம் என்னென்னா, இதை யார் அறுவடை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கும்பொழுது பவர் இருக்கும். இப்போ இதை கிள்றேன். இது கரெக்டாக 1 வாரம் ஆகும் நிழலில் காயத்துக்கு. கரெக்டாக 10 நாளில் அரைச்சி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் ரிசல்ட்டு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் அரைக்கிறதுலேருந்து டேட்டை போடுவாங்க. ஆனால் அது அறுவடை பண்ணி எவ்வளோ நாள் அந்த விவசாயிக்கிட்ட இருந்தது. இல்லை ஆவாரம்பூ பறிக்கிற ஆளுங்க இருக்காங்க, விவசாயிகளும் பறித்து கொடுக்குறாங்க. மீதி ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் பறித்து கொடுக்குறாங்க. மீதி சாதாரண மக்கள் அவங்க எவ்வளோ நாள் காய வச்சு வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்தாங்க தெரியுமா? தெரியாது. அதனால தான் அது ப்ரௌன் கலரு. முறையாக அதை பதப்படுத்தணும். இது மாதிரிலாம் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. உட்காந்து சுற்றி கிள்ளி அப்படியே உருவாங்க. உருவி அப்படியே போட்டுட்டு இந்தா எதனா ஒரு காசை கொடுன்னு குதிரை போடுவாங்க. புரியுதுங்களா? அது ஈரமாக இருந்ததுன்னா வெயிலில் 4 நாள் காய வை, அப்படியே கரையல்னு போயிடும். அது ப்ரௌன் கலர் வந்துடும். அது மாதிரிலாம் இப்போ கொடுத்துங்கிறாங்க. அதில் பலன் இல்லைன்னு சொல்ல கம்மியாக இருக்குது. ஏன்னா அதில் பலன் அதிகமாக இருக்குது. இது மாதிரி நிழலில் தான் உணர்த்தி பாருங்கள். அப்படியே எல்லோ கலர் இருக்கும். இப்போ தான் கிள்ளி 1/4 மணி நேரம் ஆகுது. மிஞ்சி போனால் அரை மணி நேரம் தான். இந்த பையில் கிள்ளும் போது இந்த பைக்குள்ளே இருக்கும். உடனே கொட்டி காற்றாட வச்சுடுவேன். இப்போ காற்றுலேயே காயுது. அப்படியே காற்றுலேயே காற்றுல இருக்கிற அனல்லையே காயும். இதுதான் முறை. இதை பதப்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு இதை சாப்பிடுங்க. வேணும் அப்படின்னா இதை காய வச்சு நிழலில் காய வச்சு அரைச்சி பவுடராக கொடுப்பேன். இல்லை அப்படின்னா காஞ்ச பூவாக கொடுப்பேன். நான் இதை உங்களுக்கு கொரியரில் நான் அனுப்புவேன். இது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். அதில் காசு போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நான் கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். அனுப்பிச்சி 2 நாள் மிஞ்சி போனால் 3 நாளில் உங்களுக்கு சேர்ந்துடும். இதை தேநீராக சாப்பிட்லாம். அப்படியே பவுடராக வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பவுட்ரு கூட சொல்கிறேன், ரொம்ப நைஸ் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் இரும்பு தூள் வந்துடும் அதில். ஏன்னா 2 பிளேட்டுக்குள்ளே அந்த மூலிகை இறங்கும் போது நைஸ் வரதுக்காக நல்லா அந்த ராடு ஒன்றோட ஒன்று உராய விட்டாங்கன்னா அது 4 மாதத்துக்கு ஒரு முறை, அந்த ராடு 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. மாற்றும் போது அவ்வளோ ராடும் ஒன்றோட ஒன்று உராஞ்சி அந்த மூலிகையில் துகள்கள் மாதிரி கலந்துரும். அது பிளட்டில் கலந்தது அப்படின்னா, அந்த இரும்பு துகள் பிளட்டில் கலந்ததுன்னா அது கிட்னியில் ப்ராப்ளம் கொடுத்துரும். பிளட்டில் இரும்பு லிக்விட் இருக்கக்கூடாது. அது ஒரு வீடியோவாக வர்றேன், தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அதனால் ரொம்ப நைஸாகிற பவுட்ரு வேண்டாம். அது சாப்பிடக்கூடாது. இதுக்கு மேலே சாப்பிட்டுருந்தாலும் இதுக்கு மேலே. அதனால தான் நான் கொஞ்சம் ரஃப்பாகவே கொடுப்பேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட், என்னங்க ஐயா ரொம்ப நைஸ் வேணாங்க ஐயா, நைஸாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அப்படியே நைஸாக இருந்தால் குழகன்னு குழச்சி அப்படியே உழுக்கு தள்ளி விடுவீங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷமாவது 1 நிமிஷமாவது
மெல்லும்போது தான் உமிழ்நீர் அதில் கலக்கும். உமிழ்நீர் கலந்தால் தான் அது வந்து உடலுக்கு சத்தாக மாறும். அதுதான் ஜீரணமாக நடக்கும். புரியுதுங்களா? பல்லுக்கு வேலை கொடுங்க. புரியுதுங்களா? பல்லே இல்லைங்க ஐயான்னா தண்ணியில் கலக்கி வாயில் ஊற்றி கொப்பிளிச்சு கொஞ்ச நேரம், அப்போ அது எச்சில் கலக்கட்டும். அதில் எச்சில் கலந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து அதில் வந்து கண்டிப்பாக ஜீரணம் நல்லா கிடைக்கும். உடலில் வந்து ஆரோக்கியம் இருக்கா, ரத்தம் சுத்தமாகும். இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.